Good morning students. So unit 2ல 2.4ல இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்னா 2.4 எல்லாமே என்னன்னா 2 மார்க்ஸ் தான். ஸோ அதில் அதிகமாக இம்பார்ட்டண்டாக நம்ம கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின்ஸ் அண்ட் 5th கொஷின் 6th கொஷின் 4th கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் அதிகமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 2.4 எல்லாமே என்னன்னா 2 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 2.5 எக்ஸாம்பிள் 2.23 2 மார்க்ஸ். ஸோ இது வரைக்கும் கேட்டதில்ல, இதுவும் 2 மார்க்ஸ் தான். எக்ஸாம்பிள் 2.24 ஸோ இதுவும் 2 மார்க்ஸ் தான். அடுத்து எக்ஸாம்பிள் 2.25 5 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 2.26 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. எக்ஸாம்பிள் 2.27 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 2.28 இதுவும் 5 மார்க்ஸ் தான், ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ ஆனால் 5. எக்ஸாம்பிள் 2.29 இதுவும் 5 மார்க்ஸ் தான். எக்ஸாம்பிள் 2.30 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே 2 மார்க்ஸ் தான், ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் இது எல்லாமே 2 மார்க்ஸ்ன்னும் போது இதான் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஸோ எந்த கொஷின்ஸ் வேணால் கேட்கலாம். ஸோ எல்லா கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 3, 4, 5, 6, 8, 9 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த 3 கொஸ்டின்ஸும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 8th கொஸ்டினும் இந்த 4 கொஸ்டின் தான் எப்போவுமே ஆல்மோஸ்ட் 2.5லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதே மாதிரி 5 மார்க்ஸ் எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் 10th கொஸ்டின் 5th கொஸ்டின் 12th கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் அதிகமாக இந்த எக்ஸசைஸில் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 13 and 14 ஆல்சோ 5 மார்க்ஸ். ஸோ ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் இது 5 மார்க்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த புக்ஸ் வந்து ஒரு தடவை நம்ம கொஷின் வந்ததால் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே சொல்ல முடியாது. 5 மார்க்ஸில் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வரும். 2 மார்க்ஸை எல்லா சம்ஸையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபியில் சீரியஸ் பார்க்க போகிறோம். ஸோ சீரியஸ் 2.6 எக்ஸாம்பிள் 2.31 ஸோ இது 2 மார்க். எக்ஸாம்பிள் 2.32 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் இருக்குது, அதே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.33 ஸோ 2 மார்க்ஸ் இது. அடுத்த எக்ஸாம்பிள் 2.35 ஸோ இதுவும் 2 மார்க்ஸ் தான். எக்ஸாம்பிள் 2.36 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இதெல்லாம். எக்ஸாம்பிள் 2.38 5 மார்க் தான். எக்ஸாம்பிள் 2.39 வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். S3 = 3 × S2 - S1 இந்த 5 மார்க்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.6 சீரியஸில் ஏபியில் சீரியஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தேர்டு செகண்ட் தேர்ட் 4th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபிகல்ட் கொஷின் பேப்பர்னு கேட்குறாங்கன்னா 4th கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. 5 மார்க் 5th கொஷின் 6th கொஷின் 7th கொஷின் 8th கொஷின் இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் அதுவும் 5 மார்க்ஸ் தான். 9, 10, 11 ஸோ இது மூணுமே 9, 10, 11, 12 இது மூணுமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுவும் 11, 12 மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11, 12 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.7 ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க் செகண்ட் கொஷின் 2 மார்க். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்னா தேர்ட் ஒன் 4th ஒன். ஸோ தேர்ட் ஒன் T7 கண்டுபிடிக்கணும். ஜிபி இது 2.7 ஜிபியில் பார்த்துட்டு இருக்கோம். சீக்வன்ஸ் தேர்ட் கொஷின் 4th கொஷின் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8th கொஷின். அதே மாதிரி 6th 7th நிறைய டைம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதோட 11 5 மார்க்ஸ் தான். 12th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சீரியஸில் பார்த்துட்ருக்கோம். ஜிபியில் எக்ஸாம்பிள் 2.46 47 48 49 ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதுலேயும் 2.49 எஸ் இன்ஃபைனட்டில் எப்போவுமே கன்ஃபார்மாக ஏதாவது 2 மார்க்ஸ் கேட்பாங்க. எக்ஸசைஸ்லேயும் இதே மாதிரி 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.50 ஸோ ரேஷ்னல் நம்பரை பாயிண்ட் நம்பரை நம்ம என்ன மாற்றணும், ரேஷ்னல் நம்பராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். 0.123 ஒரு ப்ராப்ளம் கூட பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான்.
எக்ஸாம்பிள் 2.51. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸில் 3+3 3+333 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பரும் வெரி இம்பார்ட்டன்ட் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.52வும் இம்பார்ட்டன்ட் 5. ஸோ எக்ஸசைஸ் 2.8ல் ஃபஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். அதில் ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ் இன்ஃபைனட். ஃபிஃப்த் ஒன் 5 மார்க்ஸ், சிக்ஸ்த் ஒன் 5 மார்க்கு, செவன்த் ஒன், எயித் ஒன், 9th 10 எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் இந்த எஸ்என்னு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ரேஷனல் நம்பர் 0.123 பார். ஸோ இது லாஸ்ட் இயர் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. அப்புறம் 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், 8th கொஸ்டின். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே குவார்டர்லி ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எக்ஸசைஸ் 2.9ல் எக்ஸாம்பிள் சம் ஸ்பெஷல் சீரியஸ். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் கொஷின்ஸாக கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸாக கேட்பாங்க. ஸோ மேலே ஸ்கொயரோ கியூபோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் 5 மார்க்கு. ஸோ இதெல்லாம் சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸாக தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 2.56 ஸ்கொயர்லாம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 2.52. ஸோ இதுவும் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.58. ஸோ இது கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 2.9. ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க் தான். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இது எல்லாமே 2 மார்க் தான், இன்க்ளூடிங் 4th 5th எல்லாமே. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட்னா 5 மார்க்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். 6th கொஸ்டின் ரேகா ப்ராப்ளம்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஸ்பெஷல் சீரியஸில். ஸோ இந்த ரேகா ப்ராப்ளத்தில் கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின்ஸ் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. 6th கொஸ்டினை. 7th கொஸ்டின் 5 மார்க்ஸு. ஸோ இந்த எக்ஸசைஸில் 5 மார்க்னா இது 2 தான். மீதி இருக்க 1 to 5 எல்லாமே 2 மார்க்ஸ் தான். யூனிட் 3 அல்ஜிப்ரா. ஸோ 3.1 நம்ம இடத்துல எக்ஸசைஸ் 3.2 ஜிசிடி. ஸோ இந்த ஜிசிடி கொஸ்டின்னாலே நமக்கு என்னென்னா 5 மார்க்ஸ் தான், வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மாக இதுவும் அதோட லாங் டிவிஷன் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர், அல்ஜிப்ரிக் டிவிஷன். அதே மாதிரி 3.8ம். ஸோ இது கன்ஃபார்மாக எப்போவுமே என்ன வரும்னா 5 மார்க்ஸில் வரும். ஸோ 3.2ல் ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஃபுல்லாக 5 மார்க். அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு என்னது 5 மார்க் தான் 3.2ல் இருக்கிறது. அடுத்து அதில் இருக்க செகண்ட் கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் தான் இல்லை. செகண்ட் கொஸ்டின் இது ஃபுல்லாகவே என்னென்னா 2 மார்க்ஸ் மட்டும்தான். இது ஃபுல் கொஸ்டின்ஸுமே 6 வரைக்குமே எல்லாமே என்னதான் 2 மார்க்ஸ் தான் ஃபுல்லாகவே. 3.4. ஸோ நேஷ்னல் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு ஒன் லோயஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். அதாவது வேல்யூஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி லோயஸ்ட் வேல்யூக்கு கேன்சல் பண்ணி கொண்டு வரணும். செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா கீழே இருக்க வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே ஒய் வேல்யூ, டி வேல்யூ, எக்ஸ் வேல்யூ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வெரி இம்பார்ட்டண்டாக செகண்ட் கொஸ்டின்ஸ் தான் ஆல்மோஸ்ட் நிறைய டைம் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. வெரி எக்ஸசைஸ் 3.5 கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இது எல்லாமே 2 மார்க்ஸ் தான். ஸோ இதில் 5 மார்க்ஸ்னால் 4th ஒன் 5th ஒன் தான். ஸோ 4th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே அல்ஜிப்ரிக். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்டர்ஸ் கொண்டு வந்து வேல்யூஸை ரெடியூஸ் தான் பண்ணணும். எக்ஸசைஸ் 3.6 சேம் நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஆடு சப்ராக்டு. ஸோ 2.5 நமக்கு மல்டிபிள் டிவைட், 3.6 நமக்கு ஆட் அண்ட் சப்ராக்ட். 2 ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனுக்கு நடுவில் ஆட் சப்ராக்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இது எல்லாமே 2 மார்க்ஸ் தான். 5, 6, 7, 8 இது எல்லாமே 5 மார்க்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்மோஸ்ட் 5th, 6th, 7, 8. ஸோ இதுதான் 5 மார்க்ஸ் இதுதான். ஸோ இதான் அதில் இம்பார்ட்டன்ஸும். எக்ஸசைஸ் 3.7 ஸ்கொயர் ரூட்டு. ஸோ ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி பையிலையோ அதுக்கு அப்புறமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வெறும் ஸ்கொயர் ரூட் ஃபாலோயிங் சொல்லிட்டு கொஸ்டினில் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸோ இல்லை a+b த ஹோல் ஸ்கொயர் ஆர் a+b+c த ஹோல் ஸ்கொயர் அப்படி இல்லைனா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வேல்யூஸ் வந்தது. அதாவது 2 வேல்யூஸை ஒன்ஸாக கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரூட்லேருந்து கொண்டு வந்திருப்போம்ல, 2 × 2 இருந்துச்சுன்னா 1 × 2 இந்த மாதிரி கொண்டு வந்திருப்போம்ல. ஸோ எக்ஸசைஸ் 3.7ல் ஸோ வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம ரூட்குள்ளேருந்து வெளியில் நம்பர் 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம்ஸ் கொண்டு வரணும். ப்ராக்கெட் வேல்யூ 2 டைம்ஸ் இருந்தால் வெளியில் 1 டைம்ஸாக கொண்டு வரணும். அதுவே வேரியபிள் என்ன இருக்கோ அதை என்ன பண்ணணும், பாதியாக வெளியில் கொண்டு வரணும். ஸோ x⁴ வெளியில் கொண்டு வரும்போது x⁴ கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதா என்ன பண்ணுவீங்க,
ரூட்லேருந்து வெளியில் கொண்டு வருவோம். ஸோ 3.7 3.8 ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 3.7 நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூஸை கேன்சல் பண்ணிவிட்டு அல்ஜிப்ரா இந்த வேரியபிள்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸை பாதியை வெளில கொண்டு வரீங்க. இந்த செகண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், a + b the whole square, a + b + c the whole square. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுத்துக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் 2 ப்ராக்கெட் வேல்யூ ஒரே மாதிரி x - 2 x - 2 ஒரே மாதிரி இருந்தால் வெளியில் கொண்டு வந்தீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டோம். 3.8ன்றது நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும். ஸோ கொஸ்டினை வச்சு நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கணும். இது எல்லாமே பையில் கொடுத்துருந்தாலும் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே 2 மார்க்ஸ் தான். ஸோ 2 மார்க்கில் கேட்டால் நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஸோ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் தான் போடணும். ஸோ ஒன்று இந்த லோயஸ்ட் ஃபார்ம், அடுத்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தடில் தான் போடணும். 3.8 நமக்கு என்னது, எக்ஸசைஸ் 3.8 ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். ஸோ எல்லாத்துக்கும் டிவிஷன் மெத்தட்னு கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம் இருக்கு பாருங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்லாம் கேட்கணும். ஸோ இது எல்லாமே 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு 3.8 ஃபுல்லாகவே. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்மாக இதில் நானே ஒரு கொஸ்டின் கேட்பேன், கவர்மெண்ட் கொஸ்டினாக இருந்தாலும் கன்ஃபார்மாக இதுலேருந்து என்ன வரும், 5 மார்க்ஸ் வரும். ஸோ 3.2 எக்ஸசைஸ் 3.2 எக்ஸசைஸ் 3.8 இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேட்ரிக்ஸ். ஸோ இது மூணுத்துலேருந்துமே நமக்கு கன்ஃபார்மாக எப்போவுமே ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். தேர்ட் யூனிட்னாலே நமக்கு என்னென்னா 5 மார்க்ஸ் நமக்கு. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் எப்போவுமே மேட்ரிக்ஸில் ஒரு கொஷின்ஸ் வந்துடும், லாங் டிவிஷனில் ஒன்று வந்துடும். ஸோ அப்படி ஜிசிடி அப்படி இல்லைனாலும் நமக்கு டிஃபிகல்ட்டாக கேட்குற மாதிரி இருந்தால் தான் வேறு ஏதாவது அல்ஜிபிக் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக ஸ்கொயர் ரூட் இந்த லாங் டிவிஷன் எல்லாருமே பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.8 ஃபுல் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்டே என்னென்னா 5 மார்க் தான். வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ் மட்டும்தான் இது ஃபுல்லாகவே. ஸோ கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒன்று வரும். சப்போஸ் நடுவில் வேரியபிள்லாம் இல்லைனா x⁴ இருக்குது 3 அப்படிலாம் இல்லைனா என்ன பண்ணணும், 0ன்னு ஜாயின் பண்ணி போடுங்க. ப்ராப்ளத்தை தப்பாக போட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி ஏபி கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் 3.8 எக்ஸசைஸ் 3.9. ஸோ ஆல்ரெடி சொல்லிக்க சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மல்டிபிள் இருக்கும். ஸோ இதில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஃபார்முலா, x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ மேலே இருக்கு பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இது இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். 2 மார்க்ஸில் தான் வரும். எக்ஸசைஸ் 3.9 ஃபுல்லாகவே 2 மார்க்ஸ் தான். ஸோ 3.10 இதுவும் நமக்கு என்னென்னா 2 மார்க்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வேல்யூவை கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஃபேக்டர்ஸ் கொண்டு வந்து வெளில கொண்டு வாங்க, வேறு எதுவுமே இல்லை. வேல்யூஸ் ரிடியூஸ் தான். ஸோ ஜென்ரலாக ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலே ஈக்குவேஷன்ஸில் அல்ஜிப்ராவில் ரிடியூஸ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது என்னென்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட், ஃபார்முலா மெத்தட் பார்த்தீங்களா, கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வரும். ஸோ அப்படி இல்லைனா ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்பர் இல்லாத மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ் இருந்தால் இந்த 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட் நல்லா பார்த்துக்குங்க. கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட்டை ஒரு சைடில் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டோட நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட இருக்க கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கூட என்ன நம்பர் இருக்கோ அதோட அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்துக்குமே அதாவது நம்ம கொண்டு வந்த கான்ஸ்டன்ட்டும் அதுக்கு மேலே ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு, ஸோ கன்ஃபார்மாக எல்ஹெச்எஸ் சைடில் a + b the whole square ஆர் a - b the whole square. இங்கே மைனஸ் இதுனா மைனஸை போட்டாச்சு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் ஃபார்முலா மெத்தட், x = -b ± √b² - 4ac/2a போடுங்க. ஸோ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், a வேல்யூ x² கோஎஃபிஷியன்ட், b வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், c வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண ரொம்ப ஈஸியாக போடலாம். எக்ஸசைஸ் 3.16. ஸோ கிராஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபுல்லாகவே 8 மார்க்ஸ் தான். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கிராஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஈக்குவேஷன்ஸை ஒழுங்காக சால்வ் பண்ணுங்கள். ஆட் சப்ட்ராக்டில் தப்பு பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி எழுதும்போது y x ரொம்ப முக்கியம். ஸ்கேல் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஸோ இதெல்லாம் இல்லைனா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க்ஸ் குறைப்போம். ஸோ அதனால் பாயிண்ட் பிளாட் பண்ணிங்கன்னா ஒரே சைடில் எழுதுங்க எல்லாத்தையுமே. ஸோ இதில் வெளியில் உள்ளெல்லாம் எழுதுங்க, அந்த மாதிரி எழுதாமல் ஃபுல்லாகவே எல்லாம் ஒரே சைடில் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒரே சைடில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரே சைடில் எழுதுங்க. ஸோ அதான் பார்க்குறது உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதுங்க.
அதே மாதிரி இந்த பக்கம் இன்டர்செக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக டாட் லைன்ஸில் போட்டு காமிங்க. ஸோ இது என்னது 2 ஈக்குவேஷன்ஸ். 1 ஈக்குவேஷன்ஸ்னால் ஒன்லி நமக்கு ஒரு லைன் அது யூ ஷேப் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அதுவே 2 ஈக்குவேஷன்ஸாக நமக்கு என்ன ஆகும், லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஞாபகமாக போடுங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆகும், யூ ஷேப் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி வரதை நம்ம என்ன பண்ணுவோம், லைன் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ கிளியராக எழுதுங்க. அதேமாதிரி கன்ஃபார்மாக 1 ஈக்குவேஷன் நம்ம சொல்யூஷன் எழுதணும். 2 ஈக்குவேஷன்ஸ்க்கு நமக்கு என்ன எழுதணும், இன்டர்செக்டிங் பாயிண்ட் எழுதணும். ஸோ 1 ஈக்குவேஷன்ஸ்க்கு நான் காட்டுறேன். இப்போ ஸோ 1 ஈக்குவேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த 1 ஈக்குவேஷன் நம்ம கன்ஃபார்மாக எழுதணும். ஸோ இங்கே மாதிரி இருக்கு பாருங்க, நோ ரியல் ரூட்ஸ், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், இந்த மாதிரி 3 டைப்ஸ் எழுதுவீங்கல்ல. ஸோ அந்த டைப்ஸை கன்ஃபார்மாக எழுதணும். இது இருக்கு பாருங்க, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், நோ ரியல் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்க, அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ 3 டைப் இருக்குது, அந்த 3 டைப்பும் எழுதுங்க. இது இருக்கு பாருங்க, ரியல் அண்டு அன்ஈக்குவல், ரியல் அண்டு unequal roots. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 ஈக்குவேஷன்ஸில் நமக்கு என்ன ஆகும், இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இதில் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டே இல்லைனா மட்டும்தான் நோ ரியல் ரூட்ஸ் இதில். ஸோ இதில் இது ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம், ஒன்று நோ ரியல் ரூட்ஸ், அப்படி இல்லைனா இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ்க்கு எழுதணும். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கு பாருங்கள், சொல்யூஷன் -1.5, 2 இருக்கா. ஸோ ஏன்னா அதில் தான் என்ன இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிருக்கு. பாயிண்ட் இருந்தால் அது பர்ஃபெக்டாக கண்டுபிடிங்க எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு. ஸோ இதில் பாருங்கள், கரெக்டாக அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு மைனஸில் 1க்கும் 2க்கும் நடுவில் வருது. ஸோ அதில் 1.5. ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், 2க்கு நேரம். ஒய்யோட வேல்யூஸ் தான், சாரி எக்ஸோட வேல்யூஸ் தான் எழுதணும். ஸோ எக்ஸில் 1.5, இங்கே எக்ஸில் கரெக்டாக 2ல் இருக்குது. அதால் தான் ஆன்சர் -1.5, 2 இருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக 2 ஈக்குவேஷன் ப்ராப்ளம்க்கு எழுதணும். 1 ஈக்குவேஷன் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணும், ஸோ 3.16 சொல்யூஷன் செகண்ட் கொஷின்லேருந்து 9th கொஷின் வரைக்கும் ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் எழுதணும். சப்போஸ் இன்டர்செக்ட் ஆகலாம், நோ சொல்யூஷன் கன்ஃபார்மாக எழுதணும். ஸோ எக்ஸசைஸ் 3.17 இது நியூ புக்கில் எக்ஸசைஸ் 3.17, ஓல்டு புக்கில் இது 3.16. ஸோ நான் நியூ புக்கு யூஸ் பண்ணுறேன், உங்கள் ஓல்டு புக்னா 3.16 பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த யூனிட்டில் 2 மார்க்ஸ் தான். எக்ஸசைஸ் 3.18, ஸோ நியூ புக்கில் 3.18, ஓல்டு புக்கில் 3.17. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். ஸோ மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின், 7, 8 இது எல்லாமே கேட்டிருக்காங்க தான். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துக்கோங்க, இது எல்லாமே 5 மார்க்ஸ் தான். எக்ஸசைஸ் 3.19, ஸோ இது ஓல்டு புக்கில் 3.18. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு 2 மார்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1. ஸோ 4th வரைக்கும் எல்லாமே 2 மார்க்ஸ் தான். 5thலேருந்து எல்லாமே 5 மார்க்ஸ் தான். 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. ஸோ கொஷின் நம்பர் 6, 7, 6th one 2 mark, 7th one 5 mark, செகண்ட் கொஷின் 2 மார்க்ஸ். ஸோ இந்த 8th கொஷின், 9th கொஷின்ஸ் இது எல்லாமே என்னென்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். 10th கொஷினும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ இந்த 11, 12, 13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. ஸோ இந்த கொஷின்லேருந்து கன்ஃபார்மாக ஏதாவது ஒன்று என்ன வரும்னா 5 மார்க்ஸில் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி ஜாமெண்ட்ரி கிராஃபில் சிமிலர் ட்ரையாங்கிள்லாம் லாஸ்ட் இயர் நடத்தியிருப்பேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. மீடியன், ஆல்டிடியூட், பைசெக்டார் இது எல்லாமே லாஸ்ட் இயர் நடத்துனது தான். ஸோ இந்த இயர் நடத்துனது உங்களுக்கு டேன்ஜென்ட் இருக்குது. ஸோ அந்த டேன்ஜென்ட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிப்பேர் வெல்.